ஹாய். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டைட்டில் சொல்ல போகிறேன். அந்த டைட்டில் பேர் வந்து தனிமை. தனிமையை எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, தனிமையை உண்மையாக கட்டுப்படுத்துகிறாங்களா இல்லை தனிமையை கடைசி வரை நீடிக்குதா, இல்லை தனிமை எப்படி உருவாகுது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். தனிமைனா என்னங்க? தனிமைனா ஒன்றும் இல்லைங்க. தனிமை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போது நீங்கள் சுற்றி இருந்து நீங்கள் வளர்ந்து வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டேஜில் வளர்ந்து வரும்போது தனிமைன்றது உங்களுக்குள்ளேயே ஒன்று தோணும். தனிமை இருக்கலாம், தனியாக இருக்கலாம்னு தோணும். ஆனால் நீங்கள் தனியாக இருக்கலாம்னு சொல்லும்போது ஆனால் அந்த தனிமையை யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன் அதை தனிமையை யூஸ் பண்ண முடியாதுன்னா, கொஞ்ச நாளைக்கு தான் அதை எடுப்போம். ஒரு வாரம் எடுப்போம். அந்த தனிமைன்றதை ஒரு வாரம் எடுப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு மிங்கிள் ஆயிடுவோம். தனிமைன்றது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் எடுக்க முடியும். அது ஒரு நாளாக இருக்கலாம், இல்லைனா ½ அன் ஹவராக கூட இருக்கலாம், இல்லைன்னா 10 செகண்டில் போயிட்டு எங்கேயா போயிடுவோம். தனிமைன்றது அப்படி இல்லைங்க. தனிமைன்ற வழி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. தனிமைன்றது யாருமே இது வரைக்கும் எடுத்திருக்க மாட்டாங்க. பேருக்கு மட்டும்தான் தனிமைன்னு வச்சுருப்பாங்க. தனிமைனா என்ன? அதிகமாக தனிமையை பயன்படுத்துகிறோம். தனிமை இருக்கும்போது நாம் எல்லாருக்கூடும் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே ஒன்று ஓடிட்டுருக்கோம். தனிமையாக இருக்கிறது எப்படி, தனியாக இருந்து என்னத்தை ரசிக்க முடியும் அப்படின்னு. இப்போது நான் நினைக்கும் போதோ மற்றவங்க நினைக்கும் போதோ ஒரு தனிமையை எடுத்திருப்பாங்க. இப்போ நான் தனியாக இருந்து எல்லாத்தையும் கவனிக்கணும், தனியாக இருந்து படிக்கணும், தனியாக இருந்து போகணும், தனியாக இருந்து பழக்கம் ஆகணும் அப்படின்றத ஒரு கான்செப்ட் வச்சுருப்பேன். அது என்றைக்கா ஒரு நாள் அந்த தனிமையை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். அந்த தனிமையை கண்டுபிடிக்கும் போதோ இதுதான் தனிமை அப்படின்னும். ஆனால் நீ டெய்லியுமே எடுக்க முடியும் அந்த ப்ராசஸ்ன்னு நினச்சினா அந்த தனிமையை டெய்லியும் ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்படி டெய்லி எடுக்கிறன்னா அந்த தனிமை வந்து நீ ஏதாவது ஒரு கஷ்டத்துலையோ ஏதோ ஒரு பெயினோ ஒரு வலி இருக்கும். அந்த வலியால் மட்டும்தான் நீ தனிமை எடுப்ப. அது ஒரு 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ. நம்மளுக்கு பிடிக்காதவங்க கிட்ட நம்ம தனிமையாக இருக்க ட்ரை பண்ணுவோம். பிடிச்சவங்க கிட்ட நார்மலாக அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு மட்டும் எப்பயும் போல் இருப்பீங்க. நம்ம கூடயே இருந்துட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நம்ம இருக்கணும், போனால் என்ன பண்ணலாம், இல்லை அவங்க வந்தால் என்ன பண்ணலாம், அவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுறதோட அவங்கக்கிட்ட எப்படி நம்ம வந்து பேசாமல் இருக்கணும் அப்படின்றது யோசிப்போம். அவங்க வந்தால் நம்ம மதிக்கணும் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நிறைய இடத்துல அந்த பர்சன் வரும்போது மட்டும் நம்ம தனிமையாக இருக்கிற மாதிரி காட்டிப்போம். தனிமையாக இருக்கிறத காட்டுறது பிரச்சனை இல்லை. தனிமைன்றது நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. தனிமைங்கிறது நிறைய இடத்துல ஒவ்வொரு மைண்டை பொறுத்து இருக்குது. இப்போது நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன்னா அங்கே வீக்கான பர்சன்னா அந்த தனிமை எடுத்துக்கிட்டால் கடைசி வரை இருக்க முடியாது. யாராவது உனக்கு ஆறுதல் சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஆறுதலை நீ கேட்டனா அப்போது ஒரு கான்செப்ட் புரியும். அந்த கான்செப்ட் வச்சு நீ தூங்கலாம், இல்லை அந்த கான்செப்ட் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அப்போது அந்த தனிமை வந்து எப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா, ஒரு போக்கில் போயிட்டுருக்கோம். ஒரு போக்கில்னா ஒரு வழியில் போயிட்டுருக்கோம். அப்போது வந்து கடைசியில் ஒரு வேலி போட்ட மாதிரியோ ஏதோ ஒன்று ஸ்டாப் ஆகும். அப்போ அந்த லோன் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிரும். தனிமையாக இருந்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன், சாவர நிலைமை கூட போயிடலாம். இந்த நேரத்தில் என்ன நடக்குது, இந்த டைமில் என்ன நடக்குது அதை மட்டும் நீங்கள் சிரிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் தனிமையை பயன்படுத்த மாட்டீங்க. மனசுக்குள்ளே தனிமைன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு நான் சொல்லுவேன். தனிமைன்றது யாராலையும் வாழ முடியாது. யாராக ஒருத்தர்கிட்ட இல்லை 2 பேர்கிட்ட கண்டிப்பாக கூட இருப்பீங்க. நானுமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தனிமையை வந்து எடுத்தேன். அதை என்னால் கரெக்டாக ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற சர்க்கிள் கூடயே நம்ம பழகியிருப்போம். பழகினோடனே திடீர்னு புதுசாக இங்கே வந்துட்டோம், இந்த வெளியூருக்கு போயிட்டோம், இங்கே தனிமை எடுத்துக்கணும், யார்கிட்டையும் அட்டாச் ஆகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா அவங்க எந்தெந்த பர்சன்கிட்ட அப்படி இருக்கணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் அப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம புதுசாக பார்க்குறவங்கக்கிட்ட அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறதுன்னா அட்டாச் ஆகிறதோ அட்டாச் பண்ணுறதோ அவங்களுக்கு காயப்படுத்தும். தனிமையை பயன்படுத்தும் போது கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். தனிமை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுங்க. தனிமை நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா
மென்டல் ப்ரெஷர் ஆயிடுவீங்க. நிறைய குழப்பங்கள் வரும். தனியாக கொஞ்சம் நேரம் அவங்க ஓய்வு எடுக்கிறன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பெயினோ ஏதாவது ஒரு வலியோ ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டைக்குள்ளே. அதனால் அந்த தனிமையை பயன்படுத்தக்கூடாது. எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் யாரையும் தனிமை சொல்கிறதில்ல. சும்மா வேணால் போட்டுப்போம். சும்மா வேணால் நாள் ஒன்று நான் தனிமை 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 தனிமைன்னு சும்மா நம்ம போட்டிருப்போம். ஆனால் தனிமைன்றது நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பேருக்கு வேணால் நம்ம சொல்லியிருப்போம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாள் அது ஒரு நாள் குத்து அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாள் மட்டும் தனிமையை எடுத்திருப்பீங்க. ஒரு நாள் எப்படி தனிமை எடுத்தோம்னா நான் டெய்லியுமே தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்றத ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது நீ இது தனிமையா அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் தனிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் அதை மறுபடியும் பண்ண மாட்டோம். அது பண்ண மாட்டோன்றதை விட தனிமையிலே இருக்க மாட்டோம். யாருமே இது வரைக்கும் தனிமையில் இருக்க மாட்டாங்க. ஒரு பொருளோ ஒரு தேவையோ கண்டிப்பாக யார்கிட்ட போய் பேசுவீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று போகும். அவங்க கூட லேர்ன் பண்ணுவீங்க. அவங்க கூட லெசன் எடுத்துப்பீங்க. ஏதாவது ஒன்று கற்றுப்பீங்க. அப்போது வந்து அந்த தனிமையை வந்து விட்டுட்டு அவங்க கூடயே ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு யோசனை வரும். நிறைய இடத்துல தனிமையை வந்து யூஸ் பண்ண முடியாது. தனிமையை வந்து எப்படி பயன்படுத்தணும் இப்படி இருக்கணுன்றதை விட தனிமையை பயன்படுத்தினா மென்டல் ப்ரெஷர் ஆகுன்றது எனக்கு தெரியும். தனிமையை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணணும், தனிமையே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை. தனிமையை பயன்படுத்தாதீங்க. ரொம்ப ஆபத்தில் போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வெளி உலகத்தை பார்க்க மாட்டீங்க. அப்புறம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரே இடத்துல உட்காண்ட்ருப்பீங்க. இப்படிலாம் இருக்கிற பர்சனுக்கெலாம் ஈஸியாக சொல்கிறது என்னென்னா வெளி உலகத்துக்கு வாங்க, வெளி உலகத்தை பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய இடத்துல தனிமை தனிமைன்னு சொல்லி ஒரு பேரை வந்து ரொம்ப உச்சரிக்கிறீங்க. அதனால் அந்த தனிமையை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியாது. யாராலையும் கொண்டு போக முடியாது. பேருக்கு வேணால் தனிமைன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. பேருக்கு வேணால் தனிமைன்னு வச்சுக்கலாம். யாராலையும் அதை கரெக்டாக கொண்டு போக முடியாது. 1 வாரமோ 6 மாதமோ வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த தனிமையை ஒதுக்கி டெலீட் பண்ணிவிட்டு மைண்ட்லேருந்து வேறு ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. ஓகேவா? தனிமைன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ரொம்ப கஷ்டம். அதை பயன்படுத்துகிறத விட அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் நான் சொல்லுவேன். நிறைய யூஸ் பண்ணுவீங்க. பட் அப்படியே விட்டுருவீங்க அந்த குறிக்கோளில். தனிமைன்றது நார்மலாக ஒரு நம்ம மனசை பொறுத்தவரைக்கும் அது தனிமை அப்படின்னு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு அது பார்க்கும்போது தனிமைன்னு தெரியாது. தனிமையாக இருக்கிறலாம் இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. அவ்வளோதான். பாய். மறக்காமல் நம்ம சேனலை பண்ணிடுங்க.